சுபமும் ரவியும் அண்ணன் தம்பிங்க. அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் அவங்க வீட்டை பாகம் பிரிச்சுக்கிட்டாங்க. பாதி பங்குல பெரிய அண்ணன் ரவி தன்னோட மனைவி கூட இருந்தாரு. அப்புறம் பாதி பங்குல சுபம் தன்னோட மனைவி சாதனா கூட இருந்தாரு. வீட்டை எப்படி அவங்க பங்கு பிரிச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி கடையையும் அவங்க பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க. கடைக்கு நடுவுல பெரிய சுவரை ஒண்ணு கட்டி விட்டுட்டாங்க. அந்த பாதி கடையில ரவி இஸ்திரி கடை போட்டிருந்தாரு. அப்புறம் பாதி கடையில சுபமும் சாதனாவும் ஒரு தாபா நடத்திட்டு இருந்தாங்க. என்னம்மா தம்பி பொண்டாட்டி வந்துட்டியா? நான் உனக்காக தான்மா காத்துட்டு இருந்தேன். இதோ நான் இப்பவே உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். சரிம்மா. சுபம் ரவி அண்ணன் தம்பிங்க 2 பேரோட மனசுலயும் எந்த மனதாபமும் இல்ல. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா ஒண்ணா இருந்தாங்க. அண்ணா நாளைக்கு வீட்டுல சிக்கன் செய்ய போறோண்ணே, சாப்பிட வந்துடுங்க. உன் அன்னைக்கு தெரியாம எப்படியாவது மறைஞ்சு வந்துடுறேன். ஐயோ அத்தா, உங்களுக்கும் அக்காவுக்கும் நான் சேர்த்தே சிக்கன் பண்றேன். ஐயோ வேண்டாமா, அந்த மாதிரிலாம் செஞ்சிடாத. என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா. அவ என்ன உன் கையால செஞ்சதை எதையும் சாப்பிட விட மாட்டா, அவளும் சாப்பிட மாட்டா. இப்போ எப்படி போயிட்டு இருக்கோ அதுவே நல்லதுமா. இப்போதைக்கு நான் அவளுக்கு தெரியாம உன் கையால செஞ்ச சுவையான சாப்பாட்டையாவது சாப்பிட முடியுது. அப்படின்னா சரி. சாதனா ரவிக்கு டீ கொடுத்தா. அப்புறம் தாபாவோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சா. கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா 2 டீ, ஒரு முட்டை பொடி மாஸ் கொடுங்க. சரி தம்பி. சாதனா கிச்சனை பார்த்துப்பா. அப்புறம் சுபம் கஸ்டமர்ஸை பார்த்துப்பாரு. 2 பேரும் பகிர்ந்து வேலையை பார்ப்பாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க தாபா நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்புறம் சாயந்தர நேரத்துல சாதனா எல்லாருக்காகவும் டிஃபன் செய்வா. வாங்கத்தா, உங்களுக்காக ஸ்பெஷலா நான் முட்டை குழம்பு வச்சிருக்கேன். இதோ வந்துட்டமா. சாதனா ரவி சுபம் 3 பேரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து டிஃபன் சாப்பிடுவாங்க. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்மா. உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமக எல்லா குடும்பத்திலயும் கிடைக்கணும். நீ என் தம்பி சுபம்க்கு எவ்வளவு உதவியா இருக்க, அதே மாதிரி தான் நானும் யோசிக்கிறேன். ஒருவேளை காயத்ரியும் இதே மாதிரி எனக்கு உதவி செஞ்சான்னா பரவாயில்ல விடுங்கண்ணே. அதான் சொல்லுவாங்களே, முத்து மாலையில எல்லா முத்துக்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைன்னு, அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அப்படி மாறி இருக்கிறதும் நல்லதுதான். காயத்ரிக்கு தெரிஞ்சதெல்லாம் சண்டை போடுறது, சத்தம் போடுறது இதுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கூட சண்டை போட்டு பாக பிரிவினை பண்ணியாச்சு. இப்ப நீ தனியா போயிட்ட. ஆனா அவ என் கூட சண்டை போடுறா. என்னுடைய வேதனை எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். சரி அதை விடு. ஆனா உங்க 2 பேரையும் நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த கடவுள் உங்க 2 பேருக்கும் நிறைய வெற்றிகளை கொடுக்கணும். ரொம்ப நன்றிங்க அத்தா. அண்ணே, நாளைக்கு மத்தியானம் வீட்டுக்கு வர மறந்துடாதீங்க. அத நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன்பா. சாதனா கையால செய்யற அந்த சுவையான சிக்கனை எப்படி நான் விடுவேன்? மறுநாள் மத்தியானம் தன்னோட மனைவிக்கு தெரியாம மறைஞ்சு ரவி சுபமோட வீட்டுக்கு வந்தாரு. அம்மா சாதனா, சாதனா சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வைமா. காயத்ரிக்கு போய் சொல்லிட்டு நான் இங்க வந்திருக்கேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு வந்தேம்மா. இதை எடுத்து வைக்கிறேன் அத்தா. சாதனா 3 பேருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சா. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க. இதே போலதான் எப்பவுமே அவங்க 3 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு நாள் சுபம் பொருள் வாங்கறதுக்காக நகரத்துக்கு போனாரு. அண்ணே, நான் நகரத்துக்கு போய் சில பொருட்களை வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க அப்படியே கொஞ்சம் சாதனாவை பாத்துக்கங்கண்ணே. இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமாப்பா? இரு, 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சிட்டுனா நேரா அங்க போயிடுறேன். அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைண்ணே. சாதனா தனியாலாம் எல்லா வேலையும் கவனிச்சுக்குவா. எனக்கு எல்லாம் தெரியும்பா. ஆனா நானும் அவளுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீ போப்பா, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க அண்ணே. சுபம் அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. அப்புறம் ரவி தன்னோட கடையை விட்டுட்டு தாபாவில் வேலை செய்யறதுக்காக போனாரு. ரவி கஸ்டமர்ஸோட பிளேட்டை எடுக்க ஆரம்பிச்சாரு. ஐயோ அத்தா, கீழே வைங்க, நான் இந்த வேலையை பார்க்கறேன். நீ இப்போ என்ன பண்றியோ அதை போய் பண்ணுமா. நான் தான் இருக்கேன்ல, கொஞ்சம் வேலையை நானும் செய்யறேம்மா. அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு நானும் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன். அதுவும் சரிதான். தாபேக்கு கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் சாதனா எப்பவும் போல கிச்சன் வேலைகளை செஞ்சுட்டு இருந்தா. அப்புறம் ரவி கஸ்டமர்ஸை கவனிச்சுக்கிட்டாரு. எல்லாமே சரியா தான் போய்கிட்டு இருந்தது. அப்ப திடீர்னு கேஸ் முடிஞ்சு போச்சு. அச்சச்சோ,
இப்போன்னு போயா கேஸ் முடியணும்? என்னம்மா ஆச்சு சாதனா? அத்தா, கேஸ் முடிஞ்சு போச்சு. கஸ்டமர் வேற ஆம்லெட் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்றது? இப்போ கஸ்டமர்ஸை திரும்பி அனுப்ப வேண்டியதா இருக்கும். வேண்டாம் வேண்டாம், இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ ஒரு வேலை பண்ணு, ஆம்லெட் செய்யறதுக்காக முட்டைய மிக்ஸ் பண்ணு. மற்ற வேலையை நீ என்கிட்ட விட்டுடு. சாதனா கிளாஸ்ல முட்டையை உடைச்சு ஊத்தினா. அப்புறம் அதுல உப்பு, மசாலா, அப்புறம் மிளகுத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சா. ரவி தன்னோட கடையில இருந்து ஒரு புது அயன் பாக்ஸை எடுத்துட்டு வந்தாரு. இந்த அயன் பாக்ஸை வச்சு என்ன பண்ண போறீங்க? நீ அந்த கரண்ட் அடுப்பை பார்த்துருக்கிற இல்லம்மா, அது எப்படியோ அதே மாதிரி தான் இந்த அயன் பாக்ஸ். நீ ஆம்லெட்டை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இல்லையா, அதை இந்த இஸ்திரி பொட்டி மேலே போடு. இதுல ஆம்லெட் பண்ண முடியுமா? முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே. ரவி இஸ்திரி போட்டி வயரை போர்டில் போட்டாரு. அந்த இஸ்திரி பாக்ஸ் சூடானதும் அப்பதான் சாதனா இஸ்திரியோட சூடான பகுதியில் அந்த முட்டை மிக்ஸை போட்டா. அப்புறம் அது ஆம்லெட்டா ரெடி ஆச்சு. பாத்தியா? சரியா 2 நிமிஷத்துல ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. சாதனா ஆம்லெட்டை எடுத்து பிளேட்ல வச்சா. அப்புறம் அதை கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுத்தா. அட, இது என்ன ஆம்லெட்டுங்க? அதுவும் முக்கோண வடிவத்தில் இருக்கு. இது புதுசுங்கண்ணா, சாப்பிட்டு பாருங்க. அந்த கஸ்டமர் அந்த ஆம்லெட்டை சாப்பிட்டாரு. அவருக்கு அது ரொம்ப சுவையா தெரிஞ்சது. இது உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்குமா? அப்புறம் இதோட வடிவமும் புதுசா இருக்கு. அதை பார்த்துட்டு மற்ற கஸ்டமர்களும் அதே முக்கோண வடிவ ஆம்லெட்டை ஆர்டர் பண்ணாங்க. எனக்கும் அதே மாதிரி முக்கோண ஆம்லெட் வேணும். எனக்கும் கொடுங்க. சாதனா இஸ்திரி பொட்டியில் முக்கோண வடிவத்தில் ஆம்லெட் போட்டா. அப்புறம் கஸ்டமர்ஸ் ரொம்ப ஆசையாக அதை சாப்பிட்டாங்க. சில மணி நேரத்தில் சுபம் பொருட்களை வாங்கிக்கிட்டு வந்தாரு. அங்கே தாபாவில் இருந்த கூட்டத்தை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு. அட, இது என்ன இவ்வளோ கூட்டம்? இந்த கூட்டம் அத்தானோட இஸ்திரி ஆம்லெட்காக வெயிட் பண்ணுது. என்ன இஸ்திரி ஆம்லெட்டா? ரவி சுபம் கிட்ட இஸ்திரி ஆம்லெட்டை பற்றின கதையை சொன்னாரு. அங்க கொஞ்சம் பாருப்பா, முக்கோண வடிவத்தில் இருக்கிற ஆம்லெட்டை சாப்பிட்றதுக்கு கூட்டம் எப்படி அலமோதுதுன்னு. அடேங்கப்பா, அண்ணா நீங்க பெரிய ஆளுண்ணே. அப்புறம் 3 பேர் சேர்ந்து கஸ்டமர்ஸ்க்கு ஆம்லெட் போட்டு கொடுத்தாங்க. முக்கோண வடிவ ஆம்லெட் தாபா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. சாதனாவும் சுபமும் சோஷியல் வீடியோவில் ரொம்பவே வைரல் ஆயிட்டாங்க. ஒரு நாள் ரவி அவரோட வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. நீங்க சாதனா சுபமோட முன்னேற்றத்தை பத்தி கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டது மட்டும் இல்ல, நான் கண்ணால பார்த்தேன். அவங்களோட தாபாவில் அவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருக்கு. சில நேரங்களில் நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை நமக்கு பாகப்பிரிவினை ஏற்படாமல் இருந்திருந்தா நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சம்பாரிச்சிருப்போம். சுபம் மாதிரியே எங்கிட்டயும் நிறைய பணம் இருந்திருக்கும். எங்க இத பத்தி நாம சுபம் கிட்ட ஒரு வாட்டி பேசி பார்ப்போமா? என்ன பேச சொல்ற? நீங்க சொல்லுங்க, மறுபடியும் 2 கடையும் ஒன்னா சேர்த்து பெரிய தாபாவா ஓபன் பண்ணலான்னு. ஒருவேளை நீ மறுபடியும் சண்டை போட்டினா? என்னென்ன பைத்தியம் நினைச்சிங்களா வரலட்சுமிய வேணான்னு சொல்றதுக்கு? அப்ப சரி. ரவியோட மனசுக்குள்ள பயங்கரமான சந்தோஷம். ஆரம்பத்துல இருந்தே அவரோட விருப்பமும் இதுதானே. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 2 கடையும் ஒன்னா ஆயிடுச்சு. அப்புறம் தாபா பெருசாயிடுச்சு. சுபம், ரவி, சாதனா 3 பேரும் சேர்ந்து தாபாவை நடத்தினாங்க. இஸ்திரி பொட்டி ஆம்லெட்னால அவங்களோட வியாபாரம் மட்டும் அதிகமாகல, அவங்களோட செதறி போன குடும்பமும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்துடுச்சு. கவிதா அப்புறம் கிஷனோட வீட்டுக்கு வெளியில அவங்களுக்குன்னு ஒரு சின்ன நிலம் இருந்தது. அதுல கிஷன் தக்காளி தோட்டம் போட்டிருந்தாரு. என்னங்க, கொஞ்சம் சாப்பிடதான் வாங்கல. வரேன். தக்காளி செடிக்கு இங்க தண்ணி பாய்ச்சறேன். கிஷன் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வந்த போது, எவ்வளவு நேரமா தான் உங்களை கூப்பிடுறது? இப்ப பாருங்க, சாப்பாடெல்லாம் ஆறி போச்சு. என்னையும் என்ன பண்ண சொல்ற? தக்காளி செடிங்களுக்கெல்லாம் நான் தண்ணி ஊத்தலைன்னா அதுங்கெல்லாம் சரியா எப்படி வளரும் சொல்ல? சரி சீக்கிரம் சாப்பாடு போடு. தக்காளி வாங்கறதுக்கு வியாபாரிங்க வர போறாங்க. சரிங்க சரி. கவிதா கிஷனுக்கு சாப்பாடு பரிமாறினா. அப்புறம் கிஷன் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாரு. அவர் சாப்பிட்டு முடிக்கிற நேரத்துல ஒரு வியாபாரி அங்க வந்தாரு. கிஷன், இதோ வந்துட்டேன். இந்த தடவை மண்டி கொஞ்சம் மந்தமா இருக்கு. இந்த தடவை தக்காளிக்கு கிலோ 15 ரூபான்னு தான் கொடுக்க முடியும்பா. இது ரொம்ப குறைவா இருக்குதுன்னு. இங்க பாருப்பா, இதுதான் வேலை.
எதுக்கும் ஒரு வாட்டி யோசிச்சுக்க. ஆனா நகரத்து மார்க்கெட்ல ஒரு கிலோ தக்காளி 30 ரூபான்னு விக்குது. ஆனா சில சமயம் பஜார்ல கொண்டு போய் விக்கிறதுனால நஷ்டமும் ஏற்படும்ல. எத்தனையோ தக்காளி அடிபட்டு போகுது, அதை யாராவது வாங்குறாங்களா என்ன? அப்புறம் தக்காளி விக்கிறதுக்காக வேலைக்கு ஆள் நிக்க வைக்கிறோம்ல, அவனுக்கு கூலி கொடுக்கணும்ல. பெரிய செலவு இருக்கு கிஷன் தம்பி, அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆனா அண்ணன் 15 ரூபா வேலை ரொம்ப குறைவா இருக்குன்னு. இங்க பாருப்பா, அதிகமானா ஒரு 2 ரூபாய் எடுத்து 17 ரூபாயா கொடுக்க முடியும். எல்லாம் ஒத்து வந்தா நீ கொடு. கிஷனுக்கு ஏமாற்றமாயிடுச்சு. ஆனா அவன் தக்காளிகளை வித்து தான் ஆகணும். சரிங்கண்ணா சரிங்கண்ணா, அதையே கொடுங்க. எத்தனை கிலோ தக்காளி இருக்கு? ஒரு 200 கிலோ இருக்கு. சரிப்பா, கிலோ 17 ரூபா வேண்டின்னு போட்டா மொத்தமா 3400 ரூபா வருது. இந்தாப்பா. ரொம்ப நன்றி அண்ணா. அந்த வியாபாரி தக்காளி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கிளம்பினாரு. அப்புறம் கிஷன் கொஞ்சம் வேதனையோட வீட்டுக்கு வந்தாரு. என்னாச்சு? சரியான விலை கிடைக்கலையா? நகரத்துல எல்லாம் ஒரு கிலோ தக்காளி 30 ரூபான்னு விக்கிறாங்க. ஆனா நமக்கு 17 ரூபா தான் கிடைக்குது. இது ரொம்பவே அநியாயம். ஆனா இந்த தக்காளியை நம்ம விக்கலன்னா அந்த தக்காளி எல்லாம் நாசமா போயிடும். நீங்களே நகரத்துக்கு போய் தக்காளியை வித்துட்டு வரலாம்ல. அப்புறம் நான் நகரத்துக்கு போய் தக்காளி விற்க போனா இங்க யாரு வயலை பாத்துக்கிறது? இனிமே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா எப்படி? நீ வீட்டு வேலையை பாப்பியா இல்ல தோட்ட வேலையை பாப்பியா? நீங்க கவலைப்படாதீங்க, நான் காலையிலேயே வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு நம்ம தோட்டத்தையும் பாத்துக்கிறேன். அதுவும் இல்லாம விவசாயம் பண்ண நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது நிஜம்தான். ஆனா நம்மளால அது முடியுமா? முயற்சி பண்ணி பார்க்கலாம்ல. ஆமா. அப்புறம் முடிவாயிடுச்சு. அதாவது கவிதா தக்காளி தோட்டத்தை பார்த்துப்பா. அப்புறம் கிஷன் நகரத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போய் தக்காளியை விற்க போவாரு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் புது தக்காளிங்க விளைஞ்சது. அப்புறம் கிஷன் தக்காளி எல்லாத்தையும் டெம்போல நிறைச்சுக்கிட்டான். இன்னைக்கு முதல் நாள், எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு. எல்லாம் சரியா நடக்கும், கவலைப்படாம போங்க. கிஷன் நகரத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டான். அங்க மார்க்கெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் தன்னோட டெம்போலயே தக்காளி விற்க ஆரம்பிச்சிட்டான். அண்ணா வாங்கிக்கங்க வாங்கிக்க, புதுசா பறிச்ச தக்காளி, புதுசா தோட்டத்துல பறிச்ச சகப்பு தக்காளி. வாங்க வாங்க வாங்கிக்கோங்க. வெறும் கிலோ 30 ரூபா. 30 ரூபா தான். ஒரு கிலோ 30 ரூபாவா? ஆமாங்கக்கா. மத்த கடையில எல்லாம் 35 ரூபாய் கிலோ. நான் உன்கிட்டயே வாங்கிக்கிறேன்ப்பா. எனக்கு 2 கிலோ கொடு. எனக்கும் 2 கிலோ. எப்பா எப்பா எனக்கு 1 கிலோ. கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணனோட டெம்போக்கு முன்னாடி கூட்டமா ஜனங்க வந்துட்டாங்க. 4 மணி நேரத்துல அவர்கிட்ட கொஞ்சம் தக்காளி தான் மிச்சம் இருந்தது. தக்காளி இருக்குங்களா? வெறும் 4 கிலோ தாம்மா இருக்குது. எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க. சிட்டியில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தக்காளி குறைஞ்ச விலையில கிடைச்சதும் உடனே எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிஷன் அதே டெம்போவை எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு வந்தாரு. கிஷன் டெம்போக்காரருக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. இங்க பாரு கவிதா, இன்னைக்கு நாள் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா தக்காளியும் வித்துருச்சா? ஆமா, எல்லாமே வித்து போச்சு. மொத்தமா சேர்த்து 250 கிலோ தக்காளிக்கு 7500 ரூபா கிடைச்சது. 1000 ரூபாய் டெம்போக்காரனுக்கு கொடுத்துட்டேன். இப்போ மீதம் இருக்கிறது 6500 ரூபாய். வாவ், இன்னைக்கு உண்மையிலேயே நாள் ரொம்ப நல்லா இருந்தது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சிட்டியில இருக்கிற பெண்கள் தக்காளியை தேர்ந்தெடுக்கும் போது நல்ல சிகப்பா இருக்குதான்னு பார்த்து எடுக்கிறாங்க. அப்படின்னா தக்காளி இன்னும் செவப்பா வளர்றதுக்கு நாம ஏதாவது செஞ்சாகணும்ல. யூடியூப்ல தேடுவோம், ஏதாவது நிச்சயமா கிடைக்கும். கிஷன் யூடியூப்ல சர்ச் பண்ணாரு. அதுல அவருக்கு ஒரு வீடியோ கிடைச்சது. அப்ப தக்காளி செடியில இந்த பவுடரை தெளிக்கணுமா? ஆனா இது எங்க கிடைக்கும்? சிட்டில நிச்சயமா எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும். நாளைக்கே நகரத்துக்கு போய் இத வாங்கிட்டு வந்துருங்க. சரி. மறுநாள் மறுபடியும் கிஷன் நகரத்துக்கு வந்தாரு. அவர் அந்த ஃபர்டிலைசரை வாங்கினாரு. அண்ணே, இதனால எந்த தீங்கும் கிடையாது இல்லண்ணே? இங்க பாருங்க, அதிகமான அளவுல போட்டாதீங்க. பேக்கெட்ல எவ்வளவு போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு மட்டும் போடுங்க. சரிங்க. கிஷன் அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. கவிதா அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தா. இந்தாமா கெமிக்கல் ஃபெர்டிலைசர். கடைக்காரர் என்ன சொன்னாருன்னா, இதுல எவ்வளவு அளவு போட்டிருக்கோ அவ்வளவு மட்டும் பயன்படுத்த சொன்னாரு. அதை விட கொஞ்சமாவது அதிகம் போட்டுற கூடாது, சரியா? இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்னால பெருசா தக்காளி வளருமா? அதாவது அதோட சைஸும் பெருசாகுமா? ஆமா. நல்ல விஷயம்தான். மறுநாள் கிஷன் அவனே அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரை தன்னோட வயல்ல போட்டான். இங்க பாரு கவிதா, நம்ம விவசாயத்துக்கு 2 கைப்பிடி கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போதுமானது. சரிங்க, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஃபர்டிலைசர் போட்ட கொஞ்ச நாள்லயே செடியில நல்ல செவந்து போய் பெரிய பெரிய தக்காளியா வளர்ந்துருந்தது. இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் உண்மையிலேயே அற்புதமா இருக்குங்க. பாரு, இந்த முறை எவ்வளவு பெரிய பெரிய தக்காளி வளர்ந்துருக்குன்னு. கிட்டத்தட்ட 350 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன்.
அடேங்கப்பா, இதனால நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும்ல. சரி, நான் நகரத்துக்கு கிளம்புறேன். இதெல்லாம் விற்கணும் இல்லையா? நீ இந்த ஃபெர்டிலைசரை தண்ணியில மிக்ஸ் பண்ணி தெளிச்சு விடு. ஆனா அளவு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ என்ன. நிச்சயமாங்க. கிஷன் தக்காளி எல்லாத்தையும் டெம்போல நடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டாரு. இங்க கவிதா ஃபர்டிலைசரை வயல்ல தெளிக்கணும். 2 கைப்பிடிக்கே இவ்வளவு பெரிய தக்காளியா? அப்ப நான் 3 கைப்பிடி சேர்த்துக்கிறேன். இன்னும் விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கும். கவிதா 3 கைப்பிடி அளவுல கெமிக்கல் ஃபர்டிலைசரை தண்ணியில மிக்ஸ் பண்ணி தக்காளி செடிகள்ல தெளிச்சு விட்டா. அடுத்த முறை வளர்ந்த தக்காளி எல்லாம் முன்ன விட கொஞ்சம் பெருசா இருந்தது. வாவ், ரொம்ப அற்புதமான பொருள். அப்புறம் என்ன, கவிதா அப்புறம் தொடர்ந்து கெமிக்கல் ஃபர்டிலைசரை தேவைக்கு அதிகமா தண்ணியில மிக்ஸ் பண்ணி செடிகள்ல தெளிச்சா. நாம கொஞ்ச நாளைக்கு கெமிக்கல் ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணவே கூடாது. ஆனா ஏன்? ஏன்னா அதிகமான கெமிக்கல் ஃபர்டிலைசரை பயன்படுத்துறதுனால செடிக்கும் மண்ணுக்கும் பாதிப்பு ஏற்படும். இதுல என்னங்க பெருசா பாதிப்பு வந்துட போகுது? இது உண்மையிலேயே நல்ல மருந்து தாங்க. கவிதா, தேவைக்கு அதிகமான எந்த ஒரு பொருளும் நிச்சயமா பாதிப்பை தான் ஏற்படுத்தும். நீ அடுத்த 2 விளைச்சலுக்கும் கெமிக்கல் ஃபர்டிலைசரை பயன்படுத்தாத. சரிங்க, நீங்க சொன்னா சரிதான். கவிதா கிஷனுக்கு சரின்னு சொல்லிட்டா. ஆனா அவ மனசுல இன்னும் கெமிக்கல் ஃபர்டிலைசரை பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டா. அதனால கிஷன் அவ்வளோ தூரம் வேண்டான்னு சொல்லி கூட கவிதா செடிங்க மேல கெமிக்கல் ஃபர்டிலைசரை பயன்படுத்தினான். அடுத்த விளைச்சல்லையும் தக்காளி ரொம்ப பெருசா இருந்தது. அதை பார்த்துட்டு கிஷன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. இந்த தக்காளி இவ்வளவு பெருசா எப்படி வளர்ந்தது? கெமிக்கல் ஃபர்டிலைசரை பயன்படுத்தினியா என்ன? இல்லையே, நான் மருந்து தெளிக்கவே இல்லையே. ஒருவேளை முதல்ல போட்ட கெமிக்கலோட விளைவா இருக்கும். அப்படியும் கூட இருக்கலாம். கவிதா கிஷன் கிட்ட பொய் சொல்லியே தக்காளி செடிகள்ல கெமிக்கல் ஃபர்டிலைசரை தெளிச்சுக்கிட்டு இருந்தா. கவிதாவோட மனசுல அதிகமான லாபத்தை சம்பாதிக்கணும்ன்ற ஆசை இருந்தது. சில மாசங்களும் எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா மெல்ல மெல்ல சில தக்காளி செடிகள் காஞ்சி போக ஆரம்பிச்சது. அடடா, என்னாச்சு? இதுகளுக்கு என்னாச்சு? நேத்து வரைக்கும் நல்லா இருந்துச்சே. அநேகமா கெமிக்கல் ஃபர்டிலைசரோட விளைவா தான் இருக்கும். நான் இந்த செடியை பிடுங்கி வீசிடுறேன். இங்க ஒரு புது செடியை வைப்போம். அப்புறம் இது மொத்த வயலையும் நாசமாக்கிடும். சரிங்க. கிஷன் செத்து போன செடிகளை பறிச்சுட்டு அங்க புதுசா செடியை நட்டான். ஆனா அடுத்த நாள் அந்த செடியும் செத்து போச்சு. அட ராமா, ஏன் இப்படி ஆகுது? மறுபடியும் ஏன் இந்த செடி இப்படி ஆயிடுச்சு? தெரியலையே. நான் போய் வேளாண்மை விஞ்ஞானியை கூட்டிட்டு வரேன். கிஷன் பக்கத்துல இருந்த வேளாண்மை தொழில் அங்கேருந்து ஒரு விஞ்ஞானிய வயலுக்கு கூட்டிட்டு வந்தாரு. இங்க பாருங்க, இந்த செடியை நேத்து தான் நாங்க நட்டோம். அப்புறம் இதோட நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்கு. நான் இந்த மண்ணை சோதனை பண்ணி பார்க்கணும். விஞ்ஞானி கொஞ்சம் மண்ணை சாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டாரு. அந்த மண்ணை அவரு சோதனை பண்ணி பார்த்த போது அந்த மண்ணுல தேவைக்கு அதிகமான கெமிக்கல்ஸ் கலந்திருந்தது. உங்க மண்ணு கெட்டு போயிடுச்சு. நீங்க தேவைக்கு அதிகமான கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணதுனால உங்க மணல்ல வெறும் கெமிக்கல்ஸ் மட்டும் தான் இருக்கு. இங்க இனிமே செடி வளர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ மீதி இருக்கிற இந்த செடிகள்ல தயவு செஞ்சு கொஞ்சம் கூட ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணாதீங்க. இதை கேட்டதும் கிஷனும் கவிதாவும் ரொம்ப அதிர்ச்சியில இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீங்க வேண்டான்னு சொன்னீங்க, நான் தான் கெமிக்கல் யூஸ் பண்ணேன். கவிதா கிட்ட இருந்த கொஞ்சம் பேராசனால நல்ல ஒரு வளமான நிலத்தை தரிசு நிலமா மாத்திட்டா. ஒருவேளை கெமிக்கலை பயன்படுத்தாம அவங்க விவசாயம் பண்ணிருந்தா ஒருவேளை அவங்க குறைவா சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா அவங்களோட வயல் வளமாவும் அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாவும் இருந்திருக்கும். இந்த கதை ஒரு உழைப்பாளியோட கதை. ஜெகன் சேட்லால் சந்தோட நிலத்துல வேலை செஞ்சாரு. சேட்லால் சந்தோட நிலம் அந்த கிராமத்திலேயே பெரிய நிலமா இருந்தது. அந்த இடத்துல நிறைய விவசாயிகள் வேலை செஞ்சாங்க. அவங்க வேலை செஞ்சதுக்கான கூலிய தினமும் சாயந்தரம் சேட்லால் சந்த் தான் கொடுப்பாரு. அதே சமயம் சேட்லால் சந்த் ரொம்பவும் நல்லவரு. ஆனா விவசாயிகளை பாத்துக்கிறதுக்காக ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்தாரு. கமலா, ரொம்ப நேரமா நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு கூலி பணம் கிடைக்காது. அட என்னங்க நீங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேலை செய்ய வந்தா வேலை செய்யணும். அந்த வேலைக்காரன் எல்லாரையும் ரொம்பவே மிரட்ட ஆரம்பிச்சான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஜெகன் பயிர்களை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கவனம் செதறிடுச்சு. அதனால அவருடைய விரல்ல வெட்டுப்பட்டுடுச்சு. சில ஆட்கள் அவரை நோக்கி ஓடுனாங்க. ஒரு பொண்ணு அவருடைய காயத்துக்கு கட்டு போட்டு விட்டா. அப்புறம் மத்த விவசாயிங்க எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல காளியா அந்த இடத்துக்கு வந்தான். டேய் ஜெகன், என்னடா உட்கார்ந்துகிட்டு இருக்கிற? அண்ணா, என்னுடைய கை அந்த கோடாலியில வெட்டிக்குச்சு. உங்களுக்கு வேலையில கவனம் இல்ல.
ஆனா கூலி பணம் மட்டும் மொத்தம் வேணும். உங்களுக்கு மருந்து செலவெல்லாம் நாங்களே பார்க்கணும். இவங்கெல்லாம் சேர்த்து சேட்டை திவாலாக்கிடுவானுங்க. காளியா இப்படி எல்லாம் பேசுறத கேட்ட உடனே ஜெகனுக்கு கோவம் வந்துடுச்சு. ஜெகன் எதுவும் பேசாம நேரா வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனதும் அவரோட மனைவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. பாவம் அவ அந்த காயத்தை பார்த்து அழ ஆரம்பிச்சா. ஐயோ பைத்தியக்காரியே அழுவுற, கொஞ்ச நாள்ல சரியாயிடும். இந்த காயம் ஆறி போயிடும். ஆனா அவ சொன்னது என்ன, காளியா எப்ப பார்த்தாலும் ஏதாவது உங்களை பேசிக்கிட்டே இருக்கானே. அதனால என்ன, அவனுக்கு அது பழக்கம் தானே. நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, உங்களால அந்த வேலையை விடவே முடியாதா? கூலி வேலையை நான் செய்யறது விட்டுட்டா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? நாம கோழிங்களை வாங்கி அது மூலமா முட்டை வியாபாரம் பண்ணலாங்க. ஆனா அது வாங்கறதுக்கு பணம் நம்ம கிட்ட எங்க இருக்கு? எங்க முப்பாட்டங்க எனக்கு ஏதாவது சொத்து பத்து கொடுத்துட்டு போனாங்களா என்ன? மாலா தன்னோட கைகள்ல இருக்கிற 2 வளையல கையில எடுத்தா. அதுக்கப்புறம் கம்பளையும் எடுத்தா. இந்த நகையெல்லாம் போட்டுக்கிறதுக்காக மட்டும் இல்ல, தேவைக்காக கூட இந்த நகைகளை நாம பயன்படுத்திக்கலாம். வேணாம் வேணாம், இது எனக்கு வேணாம். மாலா ரொம்ப வற்புறுத்துறதுனால அந்த நகைகளை ஜெகன் வாங்கிக்கிட்டாரு. ஜெகனும் மாலாவும் மார்க்கெட்டுக்கு போனாங்க. அந்த நகைகளை ஒரு கடையில அவங்க அடமானம் வச்சாங்க. அந்த நகைக்கு அவங்களுக்கு 2000 ரூபாய் பணம் கிடைச்சது. அப்புறம் மாலாவும் ஜெகனும் கோழி கடைக்கு போனாங்க. தம்பி, ஒரு கோழி விலை எவ்வளவு? ஒரு கோழியினுடைய விலை 100 ரூபாய். ஒருவேளை நீங்க 10 கோழி வாங்குனீங்கன்னா ஒரு கோழிய ஃப்ரீயா கொடுப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஜெகன் அந்த வியாபாரிக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. அப்புறம் அந்த வியாபாரி ஒரு பெரிய கூடையில 10 கோழியையும் ஒரு சேவலையும் கொடுத்தாரு. ஜெகனும் மாலாவும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் மூங்கில் கம்புகளை வச்சு கோழிங்களுக்காக ஒரு சின்ன வீடை கட்டினாங்க. கோழிங்க அங்க ஆடுறதையும் ஓடுறதையும் பார்த்து இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மறுநாள் கோழியோட முட்டைகள் எல்லாத்தையும் மாலா சேகரிச்சு வச்சா. ஜெகன் அந்த முட்டைகளை எடுத்துக்கிட்டு ஒரு வியாபாரிய பார்க்க போனாரு. அந்த 10 முட்டைகளுக்கு அவரு 30 ரூபாய் கொடுத்தாரு. இதே மாதிரி தினமும் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு மாசமும் ஆயிடுச்சு. இப்ப ஜெகன் ஒரு மாசத்துக்கான வருமானத்தை எண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 30 ரூபான்னா ஒரு மாசத்துக்கு 900. ஆனா அங்க வேலை செய்யும் போது உங்களுக்கு 500 ரூபாய் தான் கிடைச்சது. நான் கொஞ்சம் பணத்தை கொண்டு போய் தங்கம் வாங்கிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், மீதி இருக்கிற பைசாவில நாம கோழிகளை வாங்கிட்டு வருவோம். அதனால லாபம் நமக்கு இன்னும் அதிகமா கிடைக்கும். ஜெகனும் மாலாவோட பேச்ச கேட்டாரு. மறுபடியும் அந்த வியாபாரி கிட்ட இருந்து 5 கோழிகளை வாங்கிக்கிட்டு வந்தாரு. இப்ப தினமும் அவங்களுக்கு 15 முட்டைகள் கிடைச்சது. இத பார்த்து மாலாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் மறுமாசம் பணத்தை எண்ணும் போது அப்ப அவருக்கு ஒரு நாளைக்கு 35 ரூபாய் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 1350 ரூபா. அடேங்கப்பா. இப்ப ஜெகனுக்கு லாபம் புரிய ஆரம்பிச்சது. இப்ப 3 மாசத்துல ஒவ்வொரு மாசமும் ஜெகன் 10 கோழிகளை வாங்க ஆரம்பிச்சாரு. இப்ப மொத்தமா சேர்த்து ஜெகன் கிட்ட 50 கோழிகள் இருந்துச்சு. இப்ப ஒரு நாளைக்கு அவருக்கு 150 ரூபாய் கிடைச்சது. இத பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இந்த தடவை அவர் பணத்தை எண்ணும் போது இந்த மாசம் மொத்தத்துல 4500 ரூபாய் சம்பாரிச்சிருக்கோம். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல. போங்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் என் கைய காலியா வச்சிருக்க முடியும்? 2 பேரும் நகை கடைக்கு போனாங்க. 2000க்கு வட்டியோட சேர்த்து 2250 ரூபா ஆச்சு. எடுத்துக்கங்க. ஜெகன் பணத்தை கொடுத்து தன்னுடைய நகையை மீட்டாரு. ஜெகன் அந்த இடத்துல ஒரு மூக்குத்திய பார்த்தாரு. அந்த மூக்குத்தி எவ்வளோ? ஜாஸ்தி ஒன்றும் இல்லை, 450 ரூபா தான். அதையும் கொடுத்துருங்க. மாலா புது மூக்குத்திய போட்டுக்கிட்டா. ரொம்ப சந்தோஷமாயிட்டா. இதுக்கு அப்புறமா ஜெகன் தன்னோட வியாபாரத்தை அதிகப்படுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரே வருஷத்துல அவருடைய வருமானம் 30,000 ரூபாய் வரைக்கும் ஆயிடுச்சு. இப்ப அவரு சொந்தமா ஒரு கோழி பண்ணையை வச்சுட்டாரு. அந்த பண்ணையில வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்களையும் வச்சாரு. இப்ப அவருடைய சின்ன வீடு பெரிய பங்களாவா மாறிடுச்சு. இப்ப ஜெகனும் மாலாவும் அவங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜெகன் ஒரு சாதாரண கூலி. இப்ப அவரு கோழி பண்ண முதலாளி. ஒருவேளை மாலா அன்னைக்கு வற்புறுத்தலனா இன்னைக்கும் ஜெகன் ஒரு கூலிக்காரனா வேலை செஞ்சிட்டு இருப்பாரு. இதுக்கு தான் பசங்களா சொல்லுவாங்க, வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒரே ஒரு முயற்சி தான் தேவை. எப்படி ஜெகனோட முயற்சி அவருடைய வாழ்க்கையில அவரை ஜெயிக்க வச்சது.
காய்கறி வாங்கலையோ? பசுமையா இருக்கிற காய்கறி வாங்கலையோ? சிகப்பான தக்காளி, தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய வாங்கிக்கலையோ? மீரா தன்னுடைய காய்கறிகளை எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி வித்துட்டு இருந்தா. தினமும் கிராமத்தை சுத்தும் போது அவ எப்பவுமே ஒரு பசுமையான காய்கறி தோட்டத்தை பாப்பா. பல வருஷமாவே நான் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். மீரா அந்த தோட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டா. அந்த இடத்துல அவளே காய்கறிகளை விளைய வைக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா மீராவுடைய சூழ்நிலை அவளுக்கு துணையாவே இல்ல. மீராக்கு ஒரு சின்ன மகன் இருந்தான். அவனை நல்லா பாத்துக்கிற பொறுப்பு மீரா மேலதான் இருந்துச்சு. ஏன்னா மீனாவுடைய கணவர் சில வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, காய்கறி வாங்கலையோ? பசுமையா இருக்கிற காய்கறிய வாங்கலையோ? சிகப்பு தக்காளி, தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய வாங்கலையோ? அப்பதான் அவளுக்கு முன்னாடி நெய் விக்கிற விமலா வந்தா. என்னம்மா மீரா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த காய்கறி தோட்டம் வச்சிருக்கிற தோட்டக்காரன் தோட்டத்தை விற்க போறானாமே. என்கிட்ட மட்டும் இன்னைக்கு பணம் இருந்திருந்தா நான் இன்னைக்கே அந்த தோட்டத்தை வாங்கியிருப்ப தெரியுமா? மீராக்கு அந்த தோட்டம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததா. அதனால நேரா அந்த தோட்டக்காரரை பாக்கறதுக்காக அவ வந்துடுறா. எங்க பாருங்க ஐயா, நீங்க இந்த தோட்டத்தை விக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டனே. ஆமாம்மா, எனக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சுமா. என்னால இப்போ இந்த தோட்டத்தை பார்த்துக்க முடியல. அதனால தான் நான் இதை விற்கணும்னு நினைக்கிறேன். நீ இந்த தோட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறியாமா? ஆமா, உண்மைதாங்க ஐயா. ஆனா என்னால வாங்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. சரி, நீங்க இதோட விலை எவ்வளோன்னு சொல்றீங்க? நான் இந்த தோட்டத்தை 600 காசுக்கு விற்கலான்னு நினைக்கிறேன். அடேங்க அப்பா, என்கிட்ட 200 காசு மட்டும்தான் இருக்கா. 200 காசு ரொம்ப குறைவம்மா, என்னால ஏத்துக்க முடியாது. நான் 400 காசுக்காவது உனக்கு கொடுக்கறேன். அதை விட என்னால குறைக்க முடியாது. சரி ஐயா, ஒருவேளை நான் அந்த 200 காசை இப்பயே உங்களுக்கு தந்துட்டேன்டா, அடுத்த 4 மாசம் வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் 50 காசை உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்க எனக்கு இந்த தோட்டத்தை வித்துடுவீங்களா ஐயா? அந்த தோட்டக்காரர் யோசிச்சாரு. சரிம்மா, அடுத்த 4 மாசத்துக்கு நீ 50 காசா தவணையில கொடுத்துருமா. மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஏன்னா சீக்கிரமே அவளுடைய கனவு தோட்டம் அவளுக்கு கிடைக்கிறதா இருந்துச்சா. அதுக்கப்புறம் என்ன, மீரா நிறைய உழைக்க ஆரம்பிச்சா. அவ தினமும் நிறைய காய்கறிகளை வாங்கி விற்க ஆரம்பிச்சா. அதனால அவளுக்கு நிறைய பணம் கிடைக்கவும் ஆரம்பிச்சதா. தினமும் மீரா கொஞ்சம் கொஞ்சம் காசா சேர்த்து வச்சா. அப்புறம் சாயந்தரம் நேரத்துல பூ, இந்த மாதிரி நிறைய பொருட்களையும் விற்க ஆரம்பிச்சா. ஒரு மாசத்துக்கு அப்புறம் மீரா அந்த தோட்டக்காரர்கிட்ட 50 காசை கொடுத்தான். மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டா. மீரா இதே மாதிரி தினமும் உழைக்க ஆரம்பிச்சா. அவ காலையில காய்கறிகளையும் சாயந்தரம் பலகாரத்தையும் வித்தா. கொஞ்சம் கொஞ்சமா மீரா 4 மாசம் வரைக்கும் தோட்டக்காரருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டா. ரொம்ப சந்தோஷம் மீரா. இப்போ இந்த தோட்டம் உனக்கு சொந்தமாயிடுச்சு. இந்த தோட்டத்தை நீ ரொம்ப நல்லா பாத்துக்கம்மா. மீராக்கு தனக்குன்னு ஒரு தோட்டம் வாங்கணும்ன்ற கனவு நிறைவேறிடுச்சா. இப்ப மீரா அவளுடைய சொந்த தோட்டத்துல காய்கறிகளை விளைக்க ஆரம்பிச்சா. மத்த காய்கறி விக்கிறவங்க எல்லாம் இவகிட்ட இருந்து காய்கறிய வாங்க ஆரம்பிச்சாங்க. மீராவுடைய கடுமையான உழைப்பு அவளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு. அவளுடைய மகனும் இப்ப நல்ல ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சிட்டான். மீராவுடைய வாழ்க்கை இப்ப சந்தோஷமான வாழ்க்கையா மாறிடுச்சு. இதனாலதான் உழைக்கிறவங்க என்னைக்குமே தோக்க மாட்டாங்கன்னு சொல்வாங்க.